அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது, 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இறுதியில் நடைபெறுகின்ற சனி பெயர்ச்சிக்கான காணொளி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள உங்கள் ராசிக்கான பலன்களை பார்ப்போம். துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற சனி பயிற்சியானது உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது, நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த சனி பகவான் மூலமாக என்னென்ன மகிழ்ச்சிகளை பெற போறீங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் இந்த நடைபெறும் பொழுது நீங்க என்னென்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அதையும் பார்ப்போம். ஏன்னா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். சனி பெயர்ச்சி என்றாலே பதட்டமும் பயமும் எல்லா ராசினியர்களுக்கும் வருது. ஆனால் துலாம் ராசினியர்கள் அதிகமாக பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் சுக்கிர பகவானுக்கும் சனி பகவானுக்கும் ஒரு நட்பு உறவு உண்டு. அதனால்தான் துலாம் ராசியில் காலபுருஷன் ராசிக்கு 10ஆம் இடத்த அதிபதி மற்றும் 11ஆம் இடத்த அதிபதியான நீதி அரசரான சனி பகவான் உங்க ராசியில தான் உச்சம் பெறுகிறார். அப்ப சனி பகவான் உங்க ராசியில உச்சம் பெறுறது வந்து பிடிச்சாதான். இப்ப நம்ம ஒருத்தவங்க வீட்டுல போய் உட்காடுறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பிடிச்ச வீட்டுல தான் என்ன பண்ணுவோம், ஒரு கம்ஃபர்டபுளா அப்படியே ஒரு சந்தோஷமா உட்காருவோம். அங்க இருந்தாலே நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அப்பதான் அந்த இடத்துல நம்ம இருப்போம். ஸோ அதே மாதிரிதான் சனி பகவானுக்கு துலாம் ராசியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் துலாம் ராசிக்கு தராசு என்ற ஒரு நீதி அமைப்பை கொடுத்துருக்காங்க எம்மனமா. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில சனி பகவான் கடந்த 2.5 வருட காலமாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான கும்பராசியில அமர்ந்திருந்தார். தற்போது உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடான மீன ராசிக்கு போறார். ரோக சனியாக போகிறார். 6ஆம் இடங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப 6ஆம் இடத்துக்கு சனி பகவான் போவதனால் நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிசினஸ் பண்ணிக்கிருக்கீங்க, ரொம்ப பக்காவா நீங்க பண்ணாலுமே லாபம் கையில கிடைக்க மாட்டேங்கி, நான் எதிர்பார்த்த லாபத்தை பெற முடியல, நான் வேலை பார்த்தாலும் வேலையிலுமே ஹார்ட் ஒர்க் பண்ணாலுமே என்னுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கல அப்படிங்கிற ஏக்கமும் கவலையும் உங்களுக்கு இருக்கிறது. அந்த நிலையிலிருந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சனி பகவான் இந்த 6ஆம் இடத்துக்கு செல்வது மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. லாபம் இரட்டிப்பாகும். உங்களுடைய புதிய முயற்சிகள், நீங்க என்ன விஷயங்கள்ல பலவிதமான முயற்சிகள் எடுத்திருந்தாலும் அந்த முயற்சிகள் உள்ள தடைகளை நீக்கி உங்களுடைய புதிய முயற்சிகள்ல வெற்றியை கொடுப்பதற்கான அமைப்பை சனி பகவான் கொடுக்க போகிறார். அதே போல துலாம் ராசியில யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லை என்று வருத்தப்படுகிறார்களோ அவர்களுக்கு உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கிட்டத்தட்ட 2.5 வருட காலமாக நாங்களும் 3 வருஷம் 2 வருஷமா ட்ரை பண்றோம். குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்கி. குழந்தை பாக்கியம் கிடைச்சிச்சுன்னா சந்தோஷமா இருக்கும், ரொம்ப வருத்தப்படுறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்கள், பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, அனைவருக்குமே குழந்தை பாக்கியம் கொடுப்பதற்கான சூழ்நிலைகளை சனி பகவான் இந்த கிரக பயிற்சிகள் மூலமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஆண் குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கு மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம், ஏன்னா இந்த வருடத்திலே வந்து 3 கிரக பயிற்சிகள் நடைபெறுகிறது. சனி பகவான் பயிற்சி ஆகிறார், குரு பகவான் பயிற்சி ஆகிறார், ராகு கேதுமே பயிற்சி ஆகிறாங்க. ஸோ இந்த பயிற்சி காலங்களில் நம்மளோட துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆண் குழந்தைக்காக யாரெல்லாம் காத்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு ஆண் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. எதன் அடிப்படையில் சொல்றேன் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் ராகு அமரப் போகிறார். ஒரு பாவ கிரகமான நிழல் கிரகமான ராகுவோ கேதுவோ 5ஆம் இடத்தில் அமர்ந்தால் புத்திர தோஷம் அல்ல, புத்திர சாபம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது கிடையாது. புத்திர பாக்கியம் உண்டு. 5இல் பாவ கிரகங்கள் இருந்தால் கட்டாயமா புத்திர பாக்கியம் உண்டு. அந்த புத்திர பாக்கியம் என்ன குழந்தையாக இருக்கும் என்பதை தான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப ஆண் குழந்தைக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆண் குழந்தைக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே போல திருமண தடைகள் நீக்கி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பல நாட்களாக முயற்சி எடுத்து திருமணம் நடக்கலை அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு திருமணம் பாக்கியம் நடப்பதற்கான
ஒரு வாய்ப்பை சனி பகவான் ஏற்படுத்தி தருகிறார். ஏன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் வீடான மேச ராசியை கடந்த 2.5 வருஷமா பார்த்துட்டு இருந்தாரு. ஸோ அதனாலதான் அலைன்ஸ் ஓகே ஆகிற மாதிரி இருக்கும், திடீர்னு வேணான்ருவாங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயத்துல தடையா இருந்திருக்கும், நிச்சயம் பண்ணிட்டு கூட தடை ஏற்பட்டிருக்கலாம். ஸோ இந்த நிலையெல்லாம் மாற்றம் அடைந்து உங்களுக்கு ஏற்ற ஒரு மன வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கான சூழ்நிலையை சனி பகவான் கிரக பயிற்சிகள் மூலமாக கொடுக்க போகிறார். அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா ஆரம்ப கல்வி, துலாம் ராசியில யாரெல்லாம் ஆரம்ப கல்வியில் இருக்கிறார்களோ மாணவர்களுக்கு படிப்பில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். நான் படிச்சுக்கிட்டே இருந்தேன், ஒரு 6ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ்க்கு மேலே போக முடியல, என் மகன் துலாம் ராசி தான், படிக்கவே போக மாட்டேங்கான், ஸ்கூலுக்கு போகிற ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறான், அவனை முயற்சி எடுத்து கூட எங்களால் அனுப்பி வைக்க முடியல, ஸோ அவன் படிப்பு நல்லா இருக்கும்னு நினைக்கும் அப்படின்னு பார்க்குற நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு சொல்லுவேன்னா, அதாவது உங்களுடைய மகனுடைய அல்லது மகளுடைய ராசிக்கு 2ஆம் வீடான விருச்சிக ராசியை சனி பகவான் கடந்த காலங்களில் பார்த்துட்டு இருந்தாரு. ஸோ அதனால தான் படிப்பில் தடை இருந்துச்சு. ஸோ அந்த தடை விலக போகுது, மாணவர்கள் நல்லா படிப்பாங்க, கல்வியில் நல்ல மதிப்பெண் வாங்குவாங்க, ஒரு நிலையான மதிப்பெண் பெற்று வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலைகளை சனி பகவான் கொடுக்க போகிறார். அதே போல் வெளிநாட்டுக்குரிய யோகங்கள் உண்டு. யாரெல்லாம் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ வெளிநாடு சென்று அதன் மூலமாக மகிழ்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு, வெளிநாடு சென்று பொருளாதார நிலை முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகளை சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார் என்பதை மிக தெளிவாக தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அதே போல் இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இப்போ இவ்வளோ விஷயங்களை கொடுக்குற சனி பகவான் 6ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை கவனம் என்ற சூழ்நிலையை உணர்த்துகிறார். இதுலெல்லாம் நீ கவனமா இருந்தா பாதிப்பு இல்லப்பா அப்படின்னு சொல்லி என்னென்ன விஷயங்களை சொல்றார் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 8ஆம் வீடான ரிஷப ராசியை சனி பகவான் பார்க்கிறார். அப்ப நம்மளுடைய துலாம் ராசி என்பர்கள் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் உங்களை ஊக்கப்படுத்தி இந்த பிஸ்னஸ் பண்ணிடு, அல்லது ஷேர் மார்க்கெட்டில் பண்ணு, இல்லாட்டி மறைமுகமான இல்லீகல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுங்க, உங்களுக்கு லாபம் கிடைக்கும், உங்களை மிகப்பெரிய ஆள் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி யாராச்சும் உங்களை தூண்டி விட்டால் உறுதியாக இந்த 2.5 வருஷத்துல அந்த வேலையை செஞ்சிடாதீங்க, கவனமா இருங்க. உங்களை தூண்டி விட்டு ஏதாவது ஒரு விஷயத்துல போய் யாராவது மாட்டி விட்டுறக்கூடாது. அப்படிங்கிறனால மேக்சிமம் இல்லீகல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அரசாங்கத்துக்கு எதிரான விஷயங்கள், அல்லது உங்களுடைய மனச்சாட்சிக்கே எதிரான விஷயங்கள் எதையுமே நீங்க மேக்சிமம் செய்யக்கூடாது, அவசரப்படக்கூடாது, இதிலெல்லாம் கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் மற்றவர்களுடைய குடும்ப விஷயங்களில் தலையிட வேண்டாம். அதே போல் ரோட்டில் போகும்போது ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் நடந்துக்கிருக்கு அப்படின்னா நீங்கள் போய் சமாதானம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி யார்கிட்டையும் பேசி அவங்கள சமாதானம் பண்ணுறதுக்கான முயற்சி எடுக்க வேண்டாம். ஸோ எடுத்தீங்கன்னா அந்த பிரச்சனை உங்களை நாடி வந்துடும். ஸோ அதில் கவனமாக இருங்க. அதே போல் நைட் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் முதலே ப்ராப்பராக அதுக்குரிய பிளான் போட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. வெளியூர் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளும் போது ரொம்ப பக்காவாக பிளான் போட்டு முயற்சி எடுத்து பண்ணுங்கள், வெற்றி உண்டு. உங்களை விட வயது குறைந்த அல்லது உங்களுடன் பிறந்த சகோதர சகோதரிகள்கிட்ட கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க, அவசரப்படாமல் பொறுமையாக பேசுங்க. ஸோ அவங்களே உங்களை ஏதாவது டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுத்தாலும் ஸோ அவங்ககிட்ட முடிஞ்ச அளவு விவாதங்கள் செய்யாமல் நீங்கள் அந்த இடத்த விட்டு நகர்ந்து வந்துடுங்க. ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, ஒரு புதிய முயற்சி எடுக்கிறீங்கன்னா அதை பக்கா பிளான் பண்ணிவிட்டு முயற்சி எடுத்தால் வெற்றி உண்டு. மேக்சிமம் நம்மளுடைய துலாம் ராசி என்பர்கள் ஜூன் அல்லது ஜூலைக்கு அப்புறம் எந்த புதிய முயற்சி எடுத்தாலும் வெற்றி உண்டு. அதனாலே கொஞ்சம் நிதானத்தையும் கவனத்தையும் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்து விதமான விஷயங்களிலும் சனி பகவான் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் உறுதியாக கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலங்களில் மன அழுத்தங்கள், போராட்டங்கள், நண்பர்கள் மூலமாக ஏமாற்றங்கள், ஸோ இந்த சூழ்நிலையெல்லாம் விட்டு விலகி உண்மையான நண்பர்கள் யாரு, உங்களை ஊக்கப்படுத்துகின்ற உங்களுடைய உடன்பிறப்புகள் யாரு, உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு போவதற்கான அமைப்பை சனி பகவான் உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறிக்கொள்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு மிக்க நன்றி. மேலும் இது ஒரு பொது பலனே. இப்போ நம்ம சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாமே கோச்சார ரீதியான பொது பலன்கள். உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக உங்களுக்கு என்ன மாதிரி மாற்றங்கள் இருக்கு, என்னென்ன விஷயங்களை நீங்கள் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதை நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்துக்கான வழிபாடு முறைகள், பரிகார முறைகள், உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கான வாய்ப்புகளை கூறுவதற்கு நான்
காத்திருக்கிறேன். கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டிடிஎஸ் அனுப்பிவிடுங்க. உறுதியாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான விஷயங்களை பற்றி நாம் பேசலாம். வாழ்க நலமுடன், வெற்றிகள் என்றும் உங்களுடன். நன்றி, வணக்கம்.